எங்கே சுற்றினாலும் ஒட்டுக்கா சேர்ந்து சுற்றுறது மட்டும் இல்லை நட்பு. சொந்தமாக வீடு வாங்கும்போது நம்ம நண்பனும் பக்கத்து வீடு வாங்கணும்னு நினைக்கிறது தான் நட்பு. அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரே மாதிரி அச்சு பிசுறாமல் 2 வீடு சேலுக்கு வந்திருக்கு. நண்பர்கள் தினம் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம இந்த வீட்டை போஸ்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா டியூப்ளக்ஸ் மாடலில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடுங்க. 47 லட்ச ரூபா பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் இந்த லொக்கேஷனில் டியூப்ளக்ஸ் மாடல் வீடு கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இன்றைக்கி வீடு கிடையாது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீட்டை டியூப்ளக்ஸ் மாடல் ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே ஸ்டார்கேஸ் கொடுத்து நம்ம டெரஸ் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஹெட்ரூமோட. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் ரோட அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த வீட்டை பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மினிமலிஸ்டிக்காக டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் நீட்டாக இருக்குது. என்ட்ரன்ஸ் கேட்டும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஒரு மெட்டல் கேட்டாக கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து 11க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ்ல வச்சுக்கிற மாதிரி இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு கிரில் கேட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பெட்ஸ் எல்லாம் விட்டு வளர்த்திக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்க்கிங் டெல்ஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் டெயில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் சம்பளாக இருக்குங்க. இது வந்து வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி சிங்கிள் பேனல் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய மெயின் டோர். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் கொடுத்துருக்காங்க. வெளியே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 11க்கு 17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. பெரிய லிவிங் ஏரியா. ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வென்டிலேஷனுக்கு 2 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு நமக்கு கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் இருக்குது. மைல்டான ரூமில் பெயிண்டிங் ஒர்க்கு, ஹை கிளாஸான ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம இந்த சைடு போயிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ் இருக்குது. லிவிங் பேசேஜோட ரைட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூமு, லெஃப்ட் சைடில் வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் பார்த்தீங்கன்னா 10க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன். இன்டி ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இன்டி ஒர்க்ஸ் பண்ணாட்டியும் ஸ்டோரேஜுக்கு நிறைய ப்ரொவிஷன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பனாக மட்டும் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரானைட்டில் ஒரு கவுண்டர் அமைச்சு கொஞ்சம் ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நமக்கு வால் ஷெல்ஃப் இருக்குது. மேலே வந்து ஒரு RCC லாஃப்ட் இருக்குது. கிச்சனோட வால்க்கு ஃபுல்லாமே கிளாஸ் டைல் ஒர்க், வென்டிலேஷனுக்கான ஜன்னல், கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. டேப் வந்து 2 கொடுத்துருவாங்க. அது போக ஆரோக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. இப்படி இந்த கிச்சனில் வெளியே வந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பெட்ரூம் 10க்கு 11 அளவில் கிட்ஸ் பெட்ரூமாக அமைஞ்சிருக்கு. இங்கேயும் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கான வால் ஷெல்ஃப் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4க்கு 6ங்க. இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. சரி, வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணிடுவாங்க. ஃப்ளோரிக்கும் வாலுக்கும் டெய்லர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம மேலே போயிடலாம். நம்ம லிவிங் ஏரியாலேயும் இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ் இருக்குது. ஸ்டார்கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிரானைட் அண்ட் டெய்ல் ஒர்க்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஹேண்ட்ரைல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. அப்போ வென்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே வந்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ் மாதிரி இருக்குது. இல்லை ஒரு ஃபேமிலி லிவிங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா டிவிலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான அந்த ப்ரொவிஷனும் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த லிவிங் ஏரியாலே இருக்குது. இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் அமைச்சிருக்கக்கூடிய ஓப்பன் பால்கனி, அப்புறம் இந்த சைடு இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூமுக்கு போகிற மாதிரி பிளானாக கொடுத்துருக்காங்க. இது வந்து 10க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய பெட்ரூமுங்க. எல்லா இடத்துலையுமே ஸ்டோரேஜுக்கு நிறைய ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்னால 2 ஜன்னல் இருக்குது. லாஃப்ட் இருக்குது. அங்கே நீங்கள் வால் ஷெல்ஃப் பார்க்குறீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வால் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா. நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் ஏரியா ஒட்டின மாதிரியே இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் 5க்கு 6 அளவில் இருக்குங்க. இதுவும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணுவாங்க. அடுத்து நம்ம ஃப்ரண்ட் பால்கனி போயிடலாம். ஃப்ரண்ட் பால்கனிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக இந்த மாதிரி மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா இங்கே நாங்கள் பார்க்குறது ஓப்பன் ஃப்ரண்ட் பால்கனி. இங்கேயும் எலிவேஷன் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃப்யூச்சர் வேணும்னா அந்த இடத்துல நம்ம ஒரு 3வது பெட்ரூம் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த சொன்னல இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்தே நம்ம டெரஸ் போகிற மாதிரி வந்து ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஸ்டார்கேஸாக கொடுத்து ஒரு ஹெட்ரூம் மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நம்ம ஏதோ G+2 ட்ராவல் பண்ணி மேலே போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். இது வந்து G+1 டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடு தான். வீட்டுக்குள்ளேயே ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கனால அந்த ஃபீல் இருக்குது. நம்ம டெரஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. துணி காயப்படுறதுக்கான ஆங்கிளாக கொடுத்துருக்காங்க. டேங்க் 2 வந்துடும். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா. அப்படி இந்த சைடில் டெவலப் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெண்ணாய்பலத்துலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அமைஞ்சிருக்கு. இல்லாட்டி நீங்கள் வீரபாண்டி பிரிவு அந்த லொக்கேஷன்லேருந்து வந்தீங்கனாலும் அதிகபட்சம் ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கி பார்த்த இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் பில்டப் ஏரியாவோட சேர்ந்து 47 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் 2 வீடு அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவரையும் சேர்த்து இந்த வீடை வாங்க வச்சுருங்க, விட்டுறாதீங்க.